நடிகர் இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி மணிக்கணக்கா நின்னதெல்லாம் இருக்கு. கடைசியா அவர் வரல, அப்படியே போயிட்டாரு பரமக்குடியோட இளையாங்குடியில நாங்க நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு. அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது. இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்துதான் இந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிக்கிறீங்களா சொல்லுங்க. நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்றீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்க லாபத்தை வைத்து தான் வேலை செய்றீங்க. மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் தான் முதல்ல வருவேன். அது தெரிஞ்சுட்டு கேட்கறீங்களா இல்ல தெரியாம கேட்கறீங்களா?